சரி. ஆமா அண்ணே பயங்கரமா இருக்குண்ணே. நீங்க நிக்கிறீங்க, நாங்க பாட போறோம். நீங்க பாடுவீங்களா? கேர்ள்ஸ் பாடிடலாமா? ஆனா எங்க சத்தம் அளவுக்கு உங்களுக்கு கேட்காது. ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். கமான், எல்லாம் இடுப்புல கை வச்சு இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வந்துருங்க. இப்படி பண்ணுங்க. அந்த இடத்துக்கு மட்டும், இதுக்கு இல்ல, நின்ன இடத்துல. கமான் பாய்ஸ், இங்க பாருங்க, இங்க பாய்ஸ் நடுவுல. பாடலாம். 12 வருஷமா இருந்த பாடான பாடு 2 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சுது. 12 வருஷமா இருந்த பாடான பாடு 2 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சுது. நான் இயேசுவை தேடி கூட்டத்தில் ஓடி அவர் ஆடைய தொட்ட எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. நான் இயேசுவை தேடி கூட்டத்தில் ஓடி அவர் ஆடைய தொட்ட எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. கமான், கைய சுத்தி. ஆமா, அப்படிதான் போடு. எங்க பாய்ஸ் பாருங்க, பயங்கரமா ஆடுறாங்க. சூப்பர்ண்ணே, பின்னாடி சூப்பர். கமான் பாய்ஸ். ஓஹோ ஓஹோ. பாடலாமா கேர்ள்ஸ்? 38 வருஷம் 38 வருஷம் இருந்த பாடான பாடு 3 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சு. சத்தமா சொல்லலாமா? 38 வருஷம் இருந்த பாடான பாடு 3 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சு. என்ன தேடி வந்தாரு, சுகம் கொடுத்தாரு, என் துக்கம் துயரம் எல்லாம் அன்னைக்கே மாறி போச்சு. என்ன தேடி வந்தாரு, சுகம் கொடுத்தாரு, என் துக்கம் துயரம் எல்லாம் அன்னைக்கே மாறி போச்சு. சந்தோஷம் வேணும்னா இங்கே வாருங்க, சமாதானம் வேணும்னா இங்கே வாருங்க, உங்க சங்கடங்கள் தீரணும்னா இங்கே வாருங்க, எங்க கிட்ட இல்ல இயேசுநாதர் பாருங்க. சொல்லுங்க, எங்க கிட்ட இல்ல இயேசுநாதர் பாருங்க. எல்லாம் சேர்ந்து சத்தமா கடைசியா ஒரு தடவை. ஓகே, கேட்டுச்சா உங்களுக்கு? ஒத்துக்கிறேனே. ஆமா, இப்ப பாருங்க எப்படி உட்கார்றோம் பாருங்க. நீங்க உட்கார்ந்த உடனே எங்க கேர்ள்ஸ் அழகா எழுந்து சூப்பரா பண்ணுவாங்க. முதல்ல இவங்களை உட்கார வச்சிடலாம், அப்புறம் அமைதியா உட்கார சொல்லுங்க. ஆமா, அமைதியா உட்காருவோம். முருங்கக்கா, இருடா, முருங்கக்கா, அட்டென்ஷன். புடலங்கா கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சமா, கத்திரிக்காய் சூப்பர். அண்ணே, நாங்க அமைதியா இருக்கவங்களுக்கு, அமைதியா மட்டும் இல்ல, அமைதியா இருக்கவங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுக்க போறோம். இங்க வச்சிருக்கேன், நானு நிறைய வச்சிருக்கீங்களா? கிஃப்ட் வச்சிருக்கேன். ஆமா, அது மொத்தமா எங்க பாய்ஸ்க்கே கொடுத்துருங்க. அவங்க பேசிட்டே இருக்காங்க. ஏன்னா கேர்ள்ஸ் அமைதியா இருக்க மாட்டாங்க. இல்லையே, நாங்க பாருங்க, 2 பாட்டி நிக்கிறாங்க. பாட்டி நிக்கிறாங்களா? ஆமா, இங்க கொஞ்சம் அப்படி அப்படி தலையை அப்படி திருப்பி பாருங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க. நல்லா பாருங்க. அது பாருங்க, நேரா அமைதியா உட்கார போறேன். அப்படியா? ஆமா, அங்க பாருங்க, பாய்ஸ் தான் பேசுறான். இல்ல, அவன் மடியில உட்கார்ந்துருக்கான். என்னடா, நான் அந்த பக்கம் போயிருவா? அப்ப நேரா உட்காருங்க. இப்போ கேர்ள்ஸ், ஆர் யூ ரெடி கேர்ள்ஸ்? என்னடா அதுக்குள்ள மறந்துட்டீங்க? ஆர் யூ ரெடினா ஸ்டார்டிங் ப்ராப்ளம். பின்னாடி சொல்லுங்க, ஆர் யூ ரெடி கேர்ள்ஸ்? ஓகே, கத்திரிக்காய். அண்ணே, உங்க டீம்ல யார் பேசாம இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துறேன். நான் பாக்குறேங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்ல நேரா வாயில கை வைங்க. புடலங்கா. ஓகேவா? ஆஹா, சூப்பர். பின்னாடி நிறைய புடலங்காய் இல்ல, இன்னும் கத்திரிக்காய் மாதிரி உட்கார்ந்து தான் இருக்கு. ஒரு சில வயசான ஊத்த கத்திரிக்காய்லாம் பின்னாடி உட்கார்ந்து இருக்கு. பிள்ளைங்கன்னு நினைச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க போல. ஆஹா, நல்லா இருக்கு. நான் போயிட்டு வந்துட்டேன். வேணாமா, அழகா இருக்கீங்க, எப்படி இருக்க, போட்டோ எடுத்துக்கலாம். வேணாமா? ஓகே, முருங்கக்கா. மிகுந்த மிகுந்த சந்தோஷம். அப்படித்தானே? பாடுவோம், எங்க பிள்ளைங்க அழகா பாடுவாங்க. நீங்க பாடிக்கிட்டு ஆடுவீங்களா? பாத்துருவோம் யார சத்தம் அழகா கேக்குதுன்னு. ரெடியா? கேர்ள்ஸ்
பாய்ஸ் பாடுறீங்களா? One, two, three, four. மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. சொல்லுங்க. மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. நாம் வந்திடும் போது நம்மை தந்திடும் போது நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. Great, great, great to joy. Great, great, great to joy. Great, great, great to joy. இயேசு தருவாரே மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் இயேசு தருவாரே. நம் இயேசு தருவாரே. சொல்லுங்க. இயேசு தருவாரே. நம் இயேசு தருவாரே. Come on girls. ஆஹா. ஏய் இந்த தடவை நம்ம பாடிடலாம் சத்தமா. ரெடியா? அவங்களோட சத்தமா. 1 2 3 4. மிகுந்த 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 சந்தோஷமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இயேசு தருவாரே. அண்ணா கேக்குதா? சத்தமா. நாம் வந்திடும் போது நம்மை வந்திடும் போது நம் ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. நாம் வந்திடும் போது நம்மை வந்திடும் போது நம்ம ஆற்றுக்குள்ள சந்தோஷம் வந்திடுமே. சத்தமா. Great, great, great to joy. Great, great, great to joy. Great, great, great to joy. இயேசு தருவாரே மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம். கேக்கலே? Come on boys. சந்தோஷம் இயேசு தருவாரே. நம் இயேசு தருவாரே. சத்தமா. இயேசு தருவாரே. நம் இயேசு தருவாரே. ஆஹா. அடடடடடா. அண்ணே நான் ஒத்துக்கிறேனே. ஆமாண்ணே. உண்மையிலேயே நீங்களா இங்க பாருங்க எங்க பசங்க சொல்லாமே கை தட்டுறாங்க. அண்ணே இந்த விட ஆ, எங்க ராஜேஷ் ஒரு கிளாப் வச்சிருக்காரு. என்ன என்ன வச்சிருக்காரு? ஒரு கை உங்க பிள்ளைங்க ஏதோ உங்க உங்க லீடர் ஏதோ வச்சிருக்காரா? என்னென்ன வச்சிருக்கீங்க? இவங்க ரொம்ப அழகா ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி சரி ரொம்ப அழகா சைலண்டாவும் இருந்துட்டாங்க. சூப்பர். அப்ப இதே போல கடைசி வரைக்கும் இருப்போமா? ஆமா. உங்களுக்கு எல்லாரும் நம்ம ஒரு கிளாப் சொல்லி தரவா? ஆ ஓகேவா? ரெடியா? ரெடி என்ன? எல்லாரும் பவுடர் எடுத்துக்கங்க. எல்லா கையும் ரெடியா வச்சுங்க. பவுடரா? ஆமா. தெரியுமா உங்களுக்கு? உங்க குரல் அழகா இருக்கு. தெரியுமா? ஆமா இது தெரியுமே. உங்களுக்கு தெரியும். ஓகே ரெடியா பண்ணலாமா? சிக் 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 சிக். வாவ். இப்போ நீங்க சொல்றீங்களா? ஆமாண்ணே நான் ரெடி. நான் கை அப்படி வச்சுக்கோங்க. இந்த கை என்னண்ணே? எங்க கேர்ள்ஸ்க்கு தானே பண்றீங்க. ஆமா உங்களுக்கு நிறைய பவுடர் எல்லாருக்கும் சேர்ந்துங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஆமா நிறைய பவுடர் தேவைப்படும்ண்ணே கேர்ள்ஸ்க்கு. ஓகேண்ணே. ஆமா ரெடியா? எல்லா கையை அப்படி வச்சுக்கோங்க. கேர்ள்ஸ் வெயிட் பண்ணுங்க. இந்த கையில ஒரு பவுடர் வச்சுக்கோங்க. சொல்லுங்க. நம்மளுக்கு போடுறாங்க. சொல்லுங்க. சிக் 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 சிக். வாவ். இது அழகா சொல்றாங்கண்ணே. உண்மையிலேயே சூப்பர்ண்ணே. ஆமா ஆமா. ஆனா இப்ப மூணாவது நாங்களும் எழுந்து உங்களோட சேர்ந்து ஆக்ஷன் செஞ்சு பவுடர் போட்டுக்க போறோம். எங்க கேர்ள்ஸ் தான் வின் பண்ணுவாங்க. கிடையாது கிடையாது. இப்ப சேர்ந்து தான் செய்ய போறோம். என்ன பாய்ஸ்? தனித்தனியா ஆடிட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்? சேர்ந்து செஞ்சு இந்த அண்ணன் முகத்துல கரிய பூச போறோம். இந்த அண்ணன் முகத்துல இல்ல. ஆமா எந்த அண்ணன் முகத்துல? ஆமா அந்த அண்ணன். ரெடியா பாய்ஸ்? ஓகே. கத்திரிக்காய் முருங்கக்காய் முருங்கக்காய். எஸ் சூப்பர். பெரிய பெரிய சந்தோஷம். பாடிக்கலாமா? நேற்று கத்துக்கிட்ட பாட்டு. கமான். அடே அடடடா சரியான போட்டு.
கமான் கேர்ள்ஸ், பாய்ஸ் கூட பண்ணலாம். பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம், இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தம்பியே. சொல்லுங்க சத்தமா. பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம், இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தம்பியே, சின்ன தங்கையே, சின்ன தம்பியே, சின்ன தங்கையே. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஹோலி பைபிள் திறந்து வச்சு வசனங்களை நீ தியானித்தா சந்தோஷம் வந்திடுமே, சந்தோஷம் வந்திடுமே. பாட்டு பாடி கைதட்டி கண்ண மூடி கை கூப்பி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செய்திட்டா சந்தோஷம் வந்திடுமே, சந்தோஷம் வந்திடுமே. பெரிய 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 தேவன் தந்திடும் சந்தோஷமே, அது இங்கே அங்கே எங்கேயுமே Come on girls, கிடைப்பதில்லை. பாடுங்க. இது பெரிய 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 தேவன் தந்திடும் சந்தோஷமே, இது இங்கே அங்கே எங்கேயுமே கிடைப்பதில்லை. சொல்லுங்க. பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம், இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தம்பியே. எங்க பாய் சத்தம் கேக்குதா? பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் பெரிய சந்தோஷம், இயேசு நமக்கு தந்திடுவார் சின்ன தம்பியே, சின்ன தங்கையே, சின்ன தம்பியே, சின்ன தங்கையே. வெரி குட் வெரி குட். புடலங்கா புடலங்கா கத்திரிக்காய். டக்குன்னு உட்காருங்க, வேகமா உட்காருங்க. இடத்துல உங்க இடத்துல கரெக்டா உட்காருங்க. அண்ணா நேரா உட்கார்ந்துருக்க ஒருத்தருக்கு gift கொடுப்போமா? ஆமாண்ணே ஆமாண்ணே. ஆமா சொல்லுங்கண்ணே டக்குன்னு. உங்க டீம்ல யாருன்னு சொல்லுங்க. எங்க டீம்ல நாங்க சொல்றோம். கொடுக்குறோம். கேர்ள்ஸ் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன், அமைதியா இருங்க. பின்னாடி பின்னாடி. சரி ரெடியா? ஆமாண்ணே. அண்ணே ஆமா. நாம இன்னைக்கு 3வது நாள் வந்திருக்கோம். ஆமாண்ணே. இன்னைக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு. அப்படியா? ஆமா தலைப்பு ஒரு தலைப்பு? வசனம் இருக்கு. வசனமும் இருக்கா? அதை சொல்லி கொடுக்க இன்னைக்கு ஒரு அண்ணன் வந்திருக்காங்க. யார் பிளஸ் ஆமா ஓ இன்னைக்கு ஒரு அண்ணன் வந்திருக்காங்க. ஆ. இன்னைக்கு ஸ்பெஷலா வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது வரையா? ஆமா அப்போ சூப்பரா இருக்குண்ணே. ஆமா இவங்க நேரா உட்கார்ந்து அந்த அண்ணனை இப்போ எங்க கூப்பிடுறாங்க. கேர்ள்ஸ் உட்காந்துட்டாங்க. அங்க பாருங்க பாய்ஸ் தான் பேசிட்டே இருக்கான். வாய்ஸ்லயா யாரு பேசலாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கமான் கேர்ள்ஸ் பேசாதீங்க. அங்க பாருங்க அந்த பாட்டி பேசிட்டே இருக்காங்க. பாட்டி எல்லாம் பேசலையே இங்க. ஆமா எங்க கேர்ள்ஸ்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. பின்னாடி 2-3 அக்கா மட்டும் பேசுறீங்க, பேசாதீங்க. எஸ் ஆமா காலையிலேருந்து இந்த தினேஷ் அண்ணனை தேடிட்டு இருக்கேன். தினேஷ் எங்கன்னு காணோமே. இல்லைங்களா நீங்க பாத்தீங்களா? பார்க்கலையா? ஆமா தினேஷ் அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வரல, இன்னைக்கு தான் வந்திருக்காரு. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க பாத்தீங்களா தினேஷ் அண்ணாவை? என்னாச்சு தெரியலையே. சரிங்க ஃபோன் போடலாம் அவருக்கு. தினேஷனா எங்க இருக்கீங்க? எங்க காணோம்? குரல் மட்டும் கேக்குது. இதோ வந்துகிட்டே இருக்கேனே. சரி வாங்க வாங்க வாங்க. சரி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எங்க அண்ணே எங்க சத்தம் கேக்குது, ஆளை காணோம். இங்க 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 வந்துட்டேன். அட தினேஷன் வந்துட்டீங்களா? வந்துட்டேனே. முதல் 2 நாள் உங்களை இல்லாம ஒரே போருண்ணே. எனக்கும் தானே ரொம்ப கஷ்டமா போச்சு உங்களெல்லாம் பார்க்காம. சரி இன்னைக்கு தலைப்பு சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாண்ணே. அதான் சரி தலைப்பு சொல்லிடலான்னு பாக்குறேன். உங்களுக்கு தலைப்பு என்னன்னு தெரியுமா? அண்ணே நான் 2 நாள் வரல, அப்படியா? அதனால எனக்கு தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் 2 நாள் தலைப்பு இவங்க சொல்லுங்க. ஐயோ பிள்ளைங்களை மறந்துருப்பாங்களே. உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் 2 நாள் தலைப்பு? முதல் நாள் தலைப்பு என்ன சொல்லுங்க? ஆமா அப்படி சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே கேட்கல. ஆனா ஒண்ணுமே கேட்கல. நான் காலைல இட்லி பொங்கல் தான் கேக்குது எனக்கு. ஆமா 1 2 3 சொன்னே சொல்லணும். ஓகேவா? ரெடி? 1 2 3.
சக்கரை வாயில போட்டாங்கன்னு தான் எனக்கு அதுல கேக்குது. அண்ணா அப்படி கேட்கல, சர்வ வல்லவர்னு கேட்டுச்சு. அதுக்கு மேல எனக்கு சரியா கேட்கவே இல்லைண்ணா. அதான் நினைக்கிறேன், ஆ, கரெக்டா தான் சொல்றேன்னு okay. நினைக்கிறேன். 2வது நாள் தலைப்பு சத்தியத்தை தேடி சந்தோஷமா இரு. 3வது நாள் தலைப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஆமா தெரியாது, அது சொல்லி கொடுக்க தான் நம்ம வந்தோம். சரி, ரெண்டுத்தையும் சொல்லிட்டீங்க. இந்த okay. 3வது நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது விஷயம். எத்தனை பேருக்கு அது புரியும் தெரியாது. 3வது நாள் தலைப்பு என்ன தெரியுமா? சொல்லுங்க. சங்கீதம் பாடி சந்தோஷமா இரு. சங்கீதம் பாடி சந்தோஷமா இரு அப்படின்னா என்னன்னு தெரியுமா தினேஷனா? அண்ணா ஆ, இந்த சங்கீதம் பாடினா இந்த பாட்டு பாடுறதானே? சங்கீதம் பாடி சந்தோஷமா இரு, அப்படிதானே? அண்ணா அந்த உலகத்துல தானே சங்கீதம்னா வெறும் பாட்டு மட்டும். ஆ. ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா சங்கீதம்னா என்ன தெரியுமா பிள்ளைங்களா? ஏசப்பாவை துதிச்சு பாடுறது மட்டும் இல்லாம நம்ம டெய்லியும் பைபிள் படிக்கிறது, பிரேயர் பண்றது, அவருக்காக வர்ஷிப் பண்றதுல இருந்து எல்லாமே என்னது? சங்கீதம் பாடுறதுதான். அப்படியாண்ணே? ஆமா. ஓகேண்ணே. இப்போ பிள்ளைங்களா நீங்க சொல்றீங்களா? 3வது நாள் தலைப்பு என்ன? பாய்ஸ் மட்டும் சொல்லுங்க, கேர்ள்ஸ் மட்டும். அண்ணா இவங்க வெறும் வார்த்தையில தானே அந்த சந்தோஷம் தெரியுது. ஆ. என்னமோ டேபிள்ஸ் 2 டேபிள் 3 டேபிள் சொல்ற மாதிரி சொல்றாங்க. சந்தோஷமே இல்லைண்ணா. நல்லா சிரிச்சுக்கிட்டு, அப்படிதானே நீங்க? ஆமாண்ணே. நல்லா இப்ப 2 பேர் சேர்ந்து நல்லா சிரிச்சுக்கிட்டு சங்கீதம் பாடி சந்தோஷமா இரு, அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பாப்போம். இந்த டீத்து தானே தேடிட்டு இருந்தேன். ஓகேண்ணே. சரிண்ணா, இதுக்கு ஒரு மனப்பாடம் வசனம் இருக்கு. அத சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு புதுசா சில பேரை இறக்கியிருக்கேன். ஆமாண்ணே, நீங்க கூட ஏதோ வாங்கிட்டு இருந்தீங்களா அந்த கடையில? அதுதான். அந்த ஒரு கடை மட்டும் இல்லைண்ணா, ஆ. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வாங்கியிருக்கேன். ஓ, நிறைய இம்போர்ட் பண்ணிருக்காரு போல. ஆமா ஆமா. சரி, ஆ. இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் யார தெரியுமா வாங்கியிருக்கேன்? சொல்லுங்கண்ணா. ஸ்பெஷலா 5 ரோபோட் வாங்கியிருக்கேன். எத்தனை ரோபோட்டு சார்? 5 ரோபோட்டையும் கூப்பிடலாமா? அந்த 5 ரோபோட்டை தூக்கிட்டு வரதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் இருக்கு, அப்பா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கூட என்னையும் வேற சேர்த்து தூக்க விட்டீங்க, ஆமா லேட் ஆயிருச்சு. ஆமா. சரி, ரோபோட் 1 2 கூப்பிடலாமா? இந்த ரோபோட் 1 2 பாத்தீங்கன்னா வாங்கும் போதே தனித்தனியா கேட்டேன். அவங்க தான் சொல்லிட்டாங்க தனித்தனியா வாங்க முடியாது, இது ஒன்னா செஞ்சது ஒன்னா தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அதனால ரோபோட் 1 and 2 சேர்த்து தான் கூப்பிடணும். ஓகே, ரோபோட் 1 and 2 கம் இன். எங்க பிள்ளைங்களா காணோம்? அங்க பாத்தீங்களா? அங்க இல்ல, இங்க பாருங்க. இவங்க தான். ஓகே, ரோபோட் 1 and 2 வந்தாச்சு. சரி, ரோபோட் நம்பர் 3 எங்கேயோ வந்துச்சு, எங்கன்னு தெரியல. சரி, ரிமோட் தான் நம்ம கையில இருக்கே, அமுக்கலாம். ரோபோட் 3 கம் இன். இந்த வாட்டி பசங்க வந்து ஏமாற மாட்டாங்க. வந்துட்டாங்க. என்ன இந்த ரோபோட் பேட் எடுத்துட்டு வருது? இதெல்லாம் கடைக்காரன் சொல்லவே இல்லையே, ஏன் பேட் எடுத்துட்டு வருது? ஓ ஆமா, இது வந்து கிரிக்கெட் கிரவுண்ட்ல இருந்து தூக்கிட்டு வந்த ஒரு ரோபோட், அதனால தான் பேட்டும். யாராவது போல் போட்டுற போறீங்க, அதனால அப்படி இருக்கட்டும். சரிங்களா? ரோபோட் நம்பர் 4 பாத்தீங்களா? இந்த ரோபோட்டு எப்படி வீராப்பா வருது பாத்தீங்களா? கையில் என்ன கச்சிப் கட்டி இருக்கு. சரி, தலையில தானே கட்ட சொன்னேன். சரி பரவாயில்ல. ரோபோட் நம்பர் 5 வாங்க. அங்க இல்ல, இங்க. இந்த ரோபோட் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு போல, ரொம்ப ஸ்லோவா வருது. அதுக்குள்ள நம்மளுக்கு சண்டே கஸ்டம் எல்லாம் முடிஞ்சு விபிஎஸ் முடிஞ்சிடும் போல. அப்படிங்களா? இருங்க, ஸ்பீட் ஏத்துறேன். ஏத்தியாச்சு. இல்ல தினேசனா, இதோட ஸ்பீடே அவ்வளவுதான் போல. இது கொஞ்சம் கம்மி விலையில கொடுத்தாங்க. அப்பயே நினைச்சேன் இது கொஞ்சம் ஸ்லோ ரோபோட் தானே. எப்படியோ வந்தாச்சு. சரி, 2 ரோபோட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? என்ன வசனம் சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? ரெடியா பிள்ளைங்களா? ஓகேங்களா? ஓகே, ரோபோட் 1 and 2. என் தேவனாகிய கர்த்தாவே. பிள்ளைங்களா புரிஞ்சுதா? என்ன சொல்றாங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரோபோட் 1 and 2. என் தேவனாகிய கர்த்தாவே. புரியுது. சரி, மிச்சம் என்ன ரோபோட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ரோபோட் நம்பர்
5 தானே? ஓ 3யா? ஓகே, ரோபோட் நம்பர் 3. உம்மை என்றென்றைக்கும் என்னது? ஒழுங்கா கேட்கல, இருங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்றேன். ஆ உம்மை என்றென்றைக்கும் அது சரி. ரோபோட் நம்பர் 4. துதிப்பேன் என்னது? மிதிப்பேனா? துதிப்பேன் துதிப்பேன். வெரி குட் வெரி குட். இந்த ரோபோட் வேற ஸ்லோவா இருக்கு. சரிங்க. சரி ஓகே. ரோபோட் நம்பர் தூங்கிருச்சா ரோபோட்? 5. ரோபோட் நம்பர் 5. சங்கீதம். என்னது? சங்கிலியா? சங்கீதம். சங்கீதம். சரி இருங்க, மிச்சத்தை எங்க வச்சேன்னு தெரியலையே. ஓகே ஓகே, எல்லாம் சரியா தான் இருக்கு. ரோபோட் நம்பர் 5 சொல்லுங்க. சங்கீதம் 30 12. அப்பாடா, எல்லாம் சொல்லியாச்சு சார். பிள்ளைங்களா, ரோபோட் திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கலாமா? இல்லை என்ன சொல்றாங்கன்னு. ரோபோட் 1 and 2. என் தேவனாகிய கர்த்தாவே ரோபோட் நம்பர் 3. உம்மை என்றென்றைக்கும் ரோபோட் நம்பர் 4. துதிப்பேன் ரோபோட் நம்பர் 5. சங்கீதம் 12 30. ஐயோ சரியா மக்கர் ஆயிடுச்சு போல. சங்கீதம் 30 12. சரி பிள்ளைங்களா, இதே மாதிரி போனால் ரோபோட் வந்து ரொம்ப நேரம் ஆகும் சொல்லி கொடுத்தா. ரோபோட் சொல்ல சொல்ல நீங்கள் திருப்பி சொல்கிறீங்களா? சரி, ரிமோட் வந்து இப்போ நான் வாய்ஸ் மோடில் ஆக்டிவேட் பண்ணுறேன். நீங்கள் சொல்ல சொல்ல கரெக்டாக ரோபோட் சொல்லும். நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள். ரோபோட் 1 and 2 சொல்லுங்கள். என் தேவனாகிய நீங்க சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ஐயோ இருங்க இருங்க, ஐயோ அதுக்குள்ள கெட்டு போச்சு. இப்ப சொல்லுங்க. என் தேவன கர்த்தாவே. என் தேவன் ஆகிய கர்த்தாவே. ஓகேவா? ஓகே. ரோபோட் நம்பர் 3. அதுக்குள்ள இந்த காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தது எதுவுமே சரியில்லை. அண்ணா, எங்க இருந்து நான் வாங்குனீங்க? 3 10 ரூபாய்க்கு வாங்குனீங்களா? இல்லண்ணா, 4 10 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்ப அதனாலதான் இப்படி இருக்கு. சரி ஒழுங்கா விடுங்க. சொல்லுங்க. சரி, ரோபோட் நம்பர் 3 சீக்கிரமா சொல்லுங்க. உம்மை என்றென்றைக்கும். பிள்ளைங்களா நீங்க சொல்லுங்க. இந்த ரோபோட்டுக்கு பிள்ளைங்களே எவ்வளவோ பரவாயில்லப்பா. ரோபோட் நம்பர் 4. துதிப்பேன் அப்பாடா. சரி, கடைசியா இந்த ரோபோட்டு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ரோபோட் நம்பர் 5. சங்கீதம் 30 12. அப்பாடா. சரி, ஒரு வழியா சொல்லியாச்சு. சரி, ஒரு வாட்டி லாஸ்டா சொல்ல வச்சிடலாம். ஓகே. ரோபோட் 1 and 2. என்ன தலையை தொங்க போட்டுருச்சு? நம்பர் 2 பேட்டரி லோவா? நம்பர் 3 என்ன இதுவும் படுத்துருச்சு? சரி, 4 5 ஆச்சும் ஒரு கதை பார்க்கலாம். இது என்ன அதுக்கு மேல? சரி, இது ஆல்ரெடி ரொம்ப பக்காவா வேலை செய்யும் இந்த ரோபோட் 5. ரோபோட் 5 அது முடிஞ்சு போச்சு. பிள்ளைங்களா, ரோபோட்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு வசனம் தெரியுமா? அப்படியா? சொல்றீங்களா? சரி, 1 and 2 ரோபோட் என்ன சொன்னுச்சு? வெரி குட். அப்புறம் ரோபோட் நம்பர் 3 என்ன சொன்னுச்சு? உண்மை என்றென்றைக்கும். வெரி குட். அப்புறம் ரோபோட் நம்பர் 4. சூப்பர் பிள்ளைங்களா. கடைசியா முக்கியமான விஷயம். வெரி குட். அவ்வளவுதான். வெரி குட் வெரி குட். சரி ஓகே, ரோபோட்லாம் பாய் சொல்றீங்களா? ஓகே ரோபோட் வாங்க. சரி கவனிங்க. இன்னைக்கு சூப்பரான வசனம் இல்ல அண்ணே? இவங்க இந்த ரோபோட் சொன்னதை எவ்வளவு கவனிச்சாங்கன்னு கேளுங்க. அதுதான் கேட்க போறேனே. 3 நாள் 3 வசனம் இங்க கத்துட்டு இருக்கோம் ஸ்டேஜ்ல. ஆமா பிளஸ் கிளாஸ்ல வேற ஒரு வசனம், அப்படிதானே? ஆமா. இப்போ மொத்தம் 6 6 வசனம். ஆமா, இப்போ கூப்பிட்டு கேட்க போறேன். அவங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுக்க போறேன். டிவில வேற போட்டாருண்ணே. ஆமா. ஐயோ, அது பார்க்க மாட்டாங்க எங்க பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் பாய்ஸ்ல யாராவது கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. யாரை கூப்பிடுவோம்? அதான் அந்த அண்ணன் வாங்க.
கரெக்டா சொல்லுவாங்களா? சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தாவே ஆமா, உம்மை என்றென்றைக்கும் அது வேற சொல்லணுமா? சொல்லுவானா? எல்லாத்தையும் சொல்லுவாப்புல, அப்படியே சங்கீதம் வரைக்கும் சொல்லுவாப்புல. தெரியலையே சொல்லுவாங்களான்னு. எங்க பாய்ஸ்ல சொல்லிடுவாங்க, தெரியும் தான். எங்க கேர்ள்ஸ்ல சொல்லுவாங்களா? என்ன நினைச்சீங்க? அதான், அதை பாருங்க. ஆஹா வராங்களே ஒரு அக்கா. வாங்க அக்கா, சீக்கிரம். நீங்க எப்போ கேட்பீங்கன்னு வெயிட் பண்றோம். இந்த அக்கா தான் நேத்தும் வந்தாங்க நினைக்கிறேன். இல்லையே, ஆமா தானே, கிரீன் கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இந்த அக்கா நேத்து. நதியா? அப்படியா? நதியா கரெக்டா? நதியா தானே? ஆமா, வா நதியா. உங்க பேர் என்ன? விமல் ராஜா. நீயும் ராஜாவா? என்ன ராஜாவா வராங்க? பயங்கரமான பேரா இருக்குண்ணே. சொல்லு ராஜா. என் தேவனாகிய கர்த்தாவே உண்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். சங்கீதம் 30:12. கிஃப்ட் கிஃப்ட். எங்க சிங்கம்னே. சூப்பர். சிங்கம் சிங்கம். நாங்க மட்டும் சும்மாவா? ஆ. சும்மா சிங்கத்தை சொல்றீங்க. ஆமா. எங்க தங்கத்தை பாருங்க போட்டு வந்திருக்கோம். ஐயோ, தங்கம் தான் போட்டு வந்து. ஆமா. நதியா தான் நம்ம. சொல்லு நதியா. சங்கீதம் ஐயோ, சங்கீதம் பாடி சந்தோஷமாய் இரு. என் என் தேவன் என் தேவனாகிய உம்முடைய என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய உண்மை என்றென்றுக்கும் துதிப்பேன். சங்கீதம் 30:12. கிளாப் பண்ணுங்க. அண்ணே சூப்பர்ண்ணே, உண்மையிலேயே. நல்லா, ஆமா. ஆனா இன்னும் 2 பேரை கேட்போம். கூப்பிடுங்க. இன்னும் ஆமா, நேத்தையோட வசனத்தை கேட்போம். இதோ எங்க கேர்ள்ஸ் டக்குன்னு சொல்லுவாங்க. நாங்க அப்படியே ராகமா பாடி வசனம் கத்துக்கிட்டோம். வாங்க. இவங்களும் வந்தாங்க நேத்து. நேத்து வந்தீங்களா? ஆமா, நேத்து வரலையா? வந்தீங்களா? அப்ப உட்காந்து. இல்ல இல்ல, இங்க வந்தீங்க தானே? ஆ. ஆமா, வராதவங்களுக்கு கூப்பிடு. இதோ இந்த அக்கா, வராதவங்களா அவங்க? வாங்க. நீங்களும் வாங்க. இந்த அக்காவும் பாருங்க, இந்த கிரீன் கலர். அவங்களுமா? இந்த அக்கா கிரீன் கலர். இந்த பக்கம் கூப்பிடுவோம் பின்னாடி. கைய தூக்குனா சரி, அந்த கிரீன் ஷர்ட் வாங்க. அண்ணே, இவங்க 2 பேரும் gift கொடுத்து அனுப்பிச்சிடலாமாண்ணே? கிரீன் இல்ல, போக கூடாது. போக கூடாது. ஆமா, போக கூடாது. இது கிரீன் கலர் சட்டையா? எனக்கே சந்தேகமா இருக்கு. நான் ஒருவேளை கலர் பிளைண்டா? சரி வா. அப்படியாப்பா? பரவாயில்லப்பா, இருப்பா, நம்மளே கூப்பிடுவோம்ப்பா. அவன் ஃப்ரெண்டு நல்லா சொல்லுவான்னு சொல்லி அவனே ரெக்கமெண்ட் பண்றான். இந்த 2 நீங்க வாங்க. கேட்பார், சொல்லுங்க. வாங்க அண்ணா, நாங்க 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறோம். நீங்களும் 2 பேர் வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா, மொத்தம் 3 பேர் இருக்கோம். ஆமா. உங்க பேர் என்ன? வினோத் குமார். நல்ல வேலை, வினோத் குமார். ராஜா வினோத் குமாரா ராஜா அப்படின்னு சொல்லிடுவானு நினைச்சிட்டேன். உங்க பேர் என்ன? ரித்திக். ரித்திக். ஆமா, ரித்திக் ராஜா நம்ம வச்சிருவோம். வினோத் குமார் சொல்லு. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119:77. Clap பண்ணுங்க, எவ்வளவு girls. பாருங்க. வாங்க, இப்படி நில்லுங்க, வாங்க. சூப்பர். ரித்திக் சொல்லுங்க. உம்முடைய வேதம் என் மகன் மகிழ்ச்சி. சங்கீதம் 119:77. சூப்பர். வாங்க ரித்திக், நின்னுக்கோங்க. இந்த பக்கம் இவங்க. நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ரூபி. சொல்லுங்க. சத்தியத்தை தேடி சந்தோஷமா இரு. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119:77. எப்படி பாத்தீங்களா? கிளாப் பண்ண சொல்லுங்க. ஏய், என்ன இவங்க தலைப்போட சொல்றாங்க? அக்கா, என்ன நம்ம பேன் கிடைக்குதா? சொரிஞ்சு விடுவா. உங்க பேரு? ஈஸ்வரி. சொல்லுங்க. உன்னுடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119:77. நாங்கெல்லாம் பிரில்லியன்ட். சூப்பர்ண்ணே. இப்போ இவங்க சொல்றாங்களாண்ணே? அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். இப்போ முதல் நாளோட வசனம் பிளஸ் தலை. அங்க பாருங்க, நீங்க கேட்க முன்னாடியே தூக்கிட்டாங்க. வாங்க. பிங்க் கலர் Dress போட்டு இந்த பக்கம் ஒருத்தரையும் காணமே. மீச பாய்ஸ்ல முதல் நாள் வரலையோ? அது இருக்கிறான் பின்னாடி. ஓ, நீங்களா 2வது நாள்ல இருந்து வரீங்களா? முதல் நாள் வரலையோ? இவ்வளவு பேருமே முதல் நாள் வரலையா? தெரியுமா? வாங்க. கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியல. முதல் நாள் வந்தாச்சு. ரெடியா? உங்க பேர் என்ன? லாவண்யா. சொல்லுங்க. முதல் நாள். சர்வ வல்லவரை தேடி சந்தோஷமாயிரு. நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன். ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். யோவான் 14:23.
கை கொடுங்க. இது முதல் நாள் வசனமா? 2 வசனமும் சேர்த்து பரவாயில்ல. அண்ணா லாவண்யா, உங்க பேரு? முத்தரசன். முத்தரசன். அழகா இருக்கு முத்தரசன். சொல்லு வசனத்தை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் பிலிப்பி 4:4. வெரி குட். கை தட்டுங்க, கை கொடுங்க. சூப்பர் அண்ணா. இவங்க எல்லாருக்கும் ஒரு gift கொடுங்க. ஆமாண்ணே. ஆமா, வச்சிருக்காரு. இவங்களுக்கு அந்த ஃபேனை கொடுங்க. ஃபேனா இவங்களுக்கு இல்லையா? நம்மளுக்கு காத்து வராது. ஃபேன் வேணாமா? அப்ப வேற ஏதாவது கொடுப்போம். ராஜேஷன் நாங்க ஒரு பெரிய பை கொண்டு வந்திருக்கோம். கண்ணை மூடு முத்தரசா. முத்தரசன் தானே? இவன் தான் முத்தரசனா? அமலராஜா, கண்ணை மூடி கை விட்டு எடு. கமான். என்ன gift வருது பாய்ஸ்க்கு? உட்காருங்க, சீக்கிரம் உட்காருங்க. அடடடா, ஐயோ பயங்கரமான கிஃப்டா. போடா சீக்கிரம். அடுத்தது கண்ணை மூடுங்க. கண்ணை மூடு, கை விட்டு எடு. ஒரு டக்குனு எடுத்துருக்க உடனே சீக்கிரம். ஆஹா, சர்ப்ரைஸ் கிஃப்ட். இங்க பிரிக்க கூடாது, அங்கேயும் பிரிக்க கூடாது. அடுத்தது இங்க எடுங்க. கண்ணை மூடு, கண்ணை மூடி எடுங்க. எங்கடா 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 கை விட்டு இருக்க? ஓட்ட. கமான் சீக்கிரம். ஆஹா, ஓடுங்க ஓடுங்க. அடுத்தது ரித்திக் தானே? கண்ணை விடு. எஸ், கண்ணை மூடி கை விட்டு. என்ன ஒழுங்கா காட்டுங்கண்ணே. பயங்கரமான கிஃப்ட். உங்களுக்கு gift வேண்டாம்ல? அப்படியெல்லாம் இல்லையே. நாங்க gift வாங்க தான் வசனமே சொன்னோம். லாவண்யாக்கு gift வேண்டாம்ல? வேணும். லாவண்யா உனக்கு வேண்டாம். லாவண்யா வேணும். உனக்கு வேண்டாம்ல? வேணும். சரி வாங்க. அழகா இருக்கு உங்க Dress. கண்ணை மூடுங்க, கையை விட்டு எடுங்க. கமான், கையை விட்டு எடுங்க, கையை விட்டு எடுங்க. சீக்கிரமா எடுங்க. ஒண்ணு விடு. gift உள்ள விட்டு. ஒன்னு டக்குனு எடுத்துருங்க. சர்ப்ரைஸ் gift. போ, பிரிச்சிராத, வீட்டுக்கு போய் பிரி. கமான் லாவண்யா. லாவண்யா இரு லாவண்யா இரு. கமான் லாவண்யா. என்ன விட மாட்டேங்கிறாங்களே. ஆமா, உங்களுக்கு வேணாம் இல்லாம எடுங்க பாப்பா. அந்த பாப்பாவுக்கு பதில் நான் கை விட்டு எடுக்க போறேன். சரி, நீங்களே எடுங்க. கண்ணை மூடி எடுங்க, கண்ணை மூடி எடுங்க. டக்குன்னு எடுங்க. ஒரு gift. ஆஹா, சூப்பர். கடைசி நதியா, கை தட்டுங்க எல்லாருக்கும். ஆமா, தேங்க்யூ மாமா. வரட்டுமா? வரலாம். நான் வரேன். வாங்க. ஏற பொறுமை ஏற. போலாம். போட்டுமா? போலாம். கூட்டிட்டு போங்க. ஹாய் ஹலோ சொல்றேன். ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீ நல்லா இருக்கியா மண்டு? நானும் நல்லா இருக்கேன். அவனும் நல்லா இருக்கானா? ஆமா. சரி மண்டு, நீ நேத்து தான் உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன. நேத்து ஏன் வரல? நேத்து. சரி, நேத்து டேய். ஆமா, நேத்து ரைஸ். நேத்துன்னு சொல், அதுக்கப்புறம் சொல்லு. நேத்துக்கு தூங்கிட்டியா? சரி, இன்னைக்காவது உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு வந்திருக்கோம். ஓ சூப்பர். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? ஒரு பாட்டு, ஒரு நாடகம், ஒரு டான்ஸ், ஒரு சண்டை. சண்டையா? இல்ல சண்டைலாம் சண்டை போடுற இடமா? அதெல்லாம் இல்ல. பாட்டு, டான்ஸ், அப்புறம் என்னது? நாடகம். ஓஹோ, நாடகம். சரி, அவங்களுக்கு முன்னாடி நீ ஏன் வந்த? இல்லங்களே, பார்த்துட்டு போலான்னு வந்தானா? சூப்பர். இன்னைக்கு நாங்க ஒரு அழகான வசனம் கத்துக்கிட்டோம். உனக்கு தெரியுமா? தெரியுமா? எப்படா தெரியும்? தெரியுமா அவனுக்கு? தெரியுமா? சொல்லுவியா? சொல்றேன். நேரா உட்காருங்க. நேரா உட்காருவீங்களா? சொல்றானா? நேரா உட்காந்துக்கோங்க. முட்டி போடாதீங்க.
சொல்லு. என்னது? நானும் ஸ்டார்ட் பண்ணவா? என் தேவனாகிய கர்த்தாவே. நான் சொல்றேன். சொல்லு. என் தேவனாகிய. ஏய் ஏன்டா ராகமா இழுக்கிற? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? சரி சரி சொல்லு. என் தேவனாகிய அதுக்கு பிறகு கர்த்தாவே. அதுக்கு பிறகு கர்த்தாவே. அதுக்கு பிறகு என்ன பிள்ளைங்களா? உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். சங்கீதம் 30:12. அப்புறம் என்னது? அவ்வளவுதான். இப்ப நீயே சொல்லு. நான் சொல்றேன். என் தேவனாகிய கர்த்தாவே, என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் அப்புறம் என்றென்றைக்கும் அப்புறம் என்றென்றைக்கும் துதிப்பேன். துதிப்பேன். அப்புறம் உங்களை போட்டு மிதிப்பேன். ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. சாரி அங்கிள். சார் சங்கீதத்துல எங்க இருக்கு? சங்கீதத்துல 12:30. 12:30. 30:12 இல்ல 30:12. 30:12. அங்கிள் எனக்கு சங்கீதம் ஒண்ணு ஞாபகம் வருது. ஒண்ணு ஞாபகம் வருதா பிள்ளைங்களா? என்னது? ஒரு பாட்டு. ஒரு பாட்டா? நாங்க கூட பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கிறோம். எப்ப சொல்லி தருவீங்க? நாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போன பிறகு சொல்லி தருவோம். நீ என்ன பாட்டு சொல்லு. இருங்க நான் சொல்லி தரேன். அவன் சொல்லி தரானா பிள்ளைங்களா? என் பாட்டு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் பாட்டு சொல்லி தர போறானா? நீங்க கத்துக்க ரெடியா இருக்கீங்களா? Are you ready? இந்த பாட்டு சிண்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். ஓ சிண்டு தான் சொல்லி கொடுத்தானா? அவன் எங்க இருக்கான்? அவன் வீட்ல இருக்கான். சரி இப்போ அந்த பாட்டை பாடு. நான் பாடணும்னா என்ன மாதிரியே தலையாட்டிக்கிட்டே பாடணும். அவனை மாதிரியே தலையாட்டிக்கிட்டே பாடணுமா? பாடுவீங்களா? பாடிருவீங்களா? ஆமா சிண்டுவோட ஆஸ்தான பாட்டுன்னு. எஸ் கரெக்ட். சரி பாடு. எல்லாம் ரெடியா? இல்ல 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 la 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 la. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? உங்களை தான் கேக்குறான் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஏய் நான் சொல்லி கொடுத்த பாட்டை விட நல்லா இருக்கா? ஆமாவா? என்னடா அப்படி சொல்றீங்க? அப்ப நான் போயிருட்டா? உங்க பாட்டு நல்லா இல்லையா? ஏய் இப்படி இப்படி கிண்டல் பண்ணி சிரிக்க கூடாதுடா. ஏய் மண்டு இல்லைங்களா சொல்லுங்க இப்படி சிரிக்க கூடாதுன்னு. சரி நான் வேணா அப்புறம் என் பாட்டு சொல்லி தரேன். இப்போ உன் பிள்ளைங்க உன் பாட்டை கத்துக்கிட்டாங்களா கேளு. அதெல்லாம் கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்டீங்களா? இன்னொரு தடவை பாடலாமா? இன்னொரு தடவையா? ரெடியா? la 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 la. போதும் போதும்டா போதும்டா போதும். ஒரே தடவை. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப எப்போ வருவாங்க மண்டு? வந்துகிட்டே இருக்காங்க. வந்துகிட்டே இருக்காங்களா? ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? எல்லாரும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேக்கப். ஏய் மண்டுவோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? சரி நாங்க என்ன பண்ணணும் மண்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க? முதல்ல நேரா உட்காரணும். முதல்ல நேரா உட்காரணும். சரி கையை கட்டிக்கணும். கையை கட்டணும். வெரி குட். வாய் மேல விரல் வைக்கணும். ஆமா
விரல் வச்சு வாயில. அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. பேசாம இருக்கவங்களுக்கு என்ன தருவேன்? பேசாம இருக்கவங்களுக்கு வின்சென்ட் அங்கிள் gift தருவார். என்னது? யார் தருவா? நீங்க தான். ஓ நான் தான். சரி நான் தரேன் பேசாம இருக்கவங்க. மண்டே ஏய் யாரா அது? என்ன வந்துட்டு கூப்பிடுறது? ஏ மண்டே. ஏய் மண்டு உன் ஃப்ரெண்ட் யாரோ பின்னாடி கூப்பிடுறா. நான் தான் அவன் தான். ஆமா. டேய் வர இருடா. ஏய் நான் தான் உன் ஃப்ரெண்ட் எலிபென்ட். ஏய் ஏப்ரலாண்டா. ஏய் எலிபென்ட். ஏய் எலிபென்ட்டா? ஆமா ஆமா. எலிபென்ட் இப்போ வருமா? ஆமா வரும். வரும். நான் போனாதான் வரும். அவன் போனாதான் வருமா? போ விட்டுறலாமா? மண்ட்டுக்கு போனாதான் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. வேணாமா? வேண்டாமா? வேணும்ல? பாய் சொல்லுங்க அப்ப மண்ட்டுக்கு. எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க. ஆய் ஆய். ஏய் லலலலலல. லலலலலல. ஏய் ஏய் ஐயா. ஏ மிக்கி மார்ட்டின் எங்க போயிட்டான் இந்த மிக்கி மார்ட்டின்? ஏ மிக்கி மார்ட்டின் எங்க போயிட்டான் தெரியலையே. மிக்கி மார்ட்டின் பார்த்தா சொல்லுங்க எனக்கு. எங்க போயிட்டான் மிக்கி மார்ட்டின்? பின்னாடி தான் இருக்கானா? ஏ மிக்கி. நான் வந்துட்டேன். சரிதா இல்லைங்க? ஏ மிக்கி இங்கயா? ஆமா அப்படி இருக்கேன். ஏ என்னடா ஆச்சு உன் வாய்ஸ்க்கு? இப்படி வரியா? வா. இந்த ராஜா எதுக்கு வர சொன்னாரு? ஆமா எதுக்கா சொன்னாரு? இந்த ராஜாக்கு வேற வேலையே இல்லை, எங்க போனாரு தெரியல. இந்த ராஜா வேற வர சொல்லியிருக்காரு. அவனா இந்த ராஜா இப்பவா அப்பாவா? ஆமா. உனக்கு தெரியுமா? எனக்கு கூட தெரியாது. இந்த ராஜா வந்தாதான் தெரியும். இந்த ராஜா எங்க? எல்லாரும் ராஜாவை கூப்பிடுங்க. ஐயோ ராஜா ராஜா வர ராஜா வர ராஜா ராஜா. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் ராஜா. எல்லா காட்டு மிருகங்களும் வந்துட்டீங்களா? ஆமா ஆமா நான் இருக்கேன். இங்க இருக்கேன். இங்க இருக்க பாத்துட்டேன் உன்ன. சரி எலிபென்ட் தானே நீ? ராஜா. ஆமா ஆமா ஆமா. ராஜா மிக்கி மிக்கி மார்ட்டின். மார்ட்டின் எனக்கு வயசாயிட்டே போதா? சரி கண்ணு பார்த்தாலே தெரியுதே. இரு நான் பேசி முடிச்சிடுறேன். அதனால கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. அதனால நான் எதுக்காக உங்களை இங்க கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா? ஆமா எதுக்கு ராஜா? எதுக்காகனா எனக்கு வயசாகி போயிருச்சுன்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல ராஜா. தெரிந்த விஷயமா ராஜா? அதான் வெள்ளை முடி நிறைய இருக்கு. ஆமா சொல்லுங்க. கூடிய சீக்கிரத்துல உடம்பு ஃபுல்லா வெள்ளையாயிரும். ஆமா ஆமா. அதனால எனக்கு அடுத்தபடியா இந்த காட்டை ஆள்றதுக்கு சரி ஒரு ராஜாவை, அதாவது என்னோட பதவிய உங்கள ஒருத்தருக்கு தரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் தான் ராஜாவை போறேன். நான் தான். அவசரப்படாதீங்க. இல்ல ராஜா. ஏன் ராஜா? நான் பார்த்த எல்லா மிருகத்தை காட்டிலும் சரி நீங்க 2 பேரு, அதாவது எலிபென்ட்டும் மிக்கி மார்ட்டினும் ஏசப்பாக்கு உண்மையா இருந்தீங்க. ஆமா அப்படின்ட்டு நான் பார்த்த வரைக்கும் சரி நீங்க உண்மையா இருந்ததுனால உங்கள ஒருத்தருக்கு சரி என்னோட பதவிய, ராஜாவோட பதவிய உங்களுக்கு தரலான்னு இருக்கேன். எனக்கு தான். என்ன பிள்ளைங்களா, ஓகேவா? ராஜா ஆமா நீங்க தான் முடிவு பண்ணணும். ராஜா சொல்லு. அந்த பதவிக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? இல்ல ராஜா நான் தான். அவரு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டாரு. ஆமா. ஓ என்ன குவாலிஃபிகேஷனா? நீதான் குவாலிஃபிகேஷன் இல்ல. என்ன குவாலிஃபிகேஷன்னா நீங்க எப்பவும் பண்ற மாதிரி ஒழுங்கா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நான் பண்ணுவேன். என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். பிள்ளைங்களா நீங்க சொல்லுங்க. அடுத்தது பைபிள் படிக்கணும். அதுவும் நான் பண்ணுவேன். என்ன பண்ணணும்? ராஜா முதல் விஷயம் என்ன பண்ணணும்? கேட்கவே இல்லை. 2வது விஷயம் பாய்ஸ். 3வது யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அது நான் பண்ணவே மாட்டேன். வெரி குட். ஆமா. அதனாலதான் நான் இப்போ உங்களை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆமா ராஜா. இது எத்தனை நாள் பண்ணணும்? அதுவா, அது நான் உங்களை டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
உங்கள நான் கூடிய சீக்கிரம் ஜெபம் பண்ணி ஆ, ராஜா, யாருன்னு முடிவு பண்ணிடுறேன். உங்களுக்கு கவலைப்படாத. தான் கண்ணு தெரியாதே. நான் தான் நீங்க ஜெபம் எப்படி பண்றேன்ல. பாப்பீங்க? உங்களுக்கு பதில் இவங்கள பார்க்க சொல்லலாமா? இவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆ. ஏசப்பா என்கிட்ட சொல்ற ஆளும் இவங்க சூஸ் பண்ற ஒரு ஆளும் தான் இந்த காட்டுக்கு அடுத்த ராஜாவா இருப்பாங்க. ஓகேவா? ஓகே ஓகே, வெரி குட். சரி. ஏ மிக்கி மார்ட்டின். ஆ. ஆமா, நான் மார்ட்டின், மிக்கி மார்ட்டின் கிட்ட கூப்பிடுறா. பேச போறேன். மிக்கி மார்ட்டின். சொல்லு எலிசா எலிஃபென்ட். ஆமா, நம்ம போய் ம். ராஜா சொல்ற மாதிரி நடப்போம். சரியா? எப்படி? வா 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 போலாம், வா வா. சரி. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் போயிட்டு வரேன்னா இன்னையில இருந்து ஒரு வாரம் உங்களை நான் கண்காணிக்க போறேன். என்ன பிள்ளைங்களா? ஒரு வாரம் என்ன பண்ணணும்? இவங்கள பார்க்கணும். இவங்க ஒழுங்கா ஜெபம் பண்றாங்களா, ஒழுங்கா பைபிள் படிக்கிறாங்களா, யாருக்காச்சும் கெடுதல் நினைக்கிறாங்களான்னு பார்த்துக்கினே இருக்கணும். ஓகேவா? ஓகே, வெரி குட். ராஜா, நான் போயிட்டு வரேன். பாய். பிள்ளைகளா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அது எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கலாம்? நான் இருக்கும்போது நான் வந்து உங்க சந்தோஷத்தை கெடுத்தே தீர்வேன். ஆமா, என்ன ராஜா என்னவோ 2 பேரை செலக்ட் பண்ணி இருக்கிறாராமே. அப்படியா? அப்படியா? யாரு யார? ஒன்னு யானை யாபேசு, இன்னொன்னு மிக்கி மார்ட்டினா. இவனுங்க 2 பேருமே வேஸ்ட். நான் தான் அடுத்த ராஜாவா இருக்க சரியான ஆளு. சரிதானே? ஏய் பிள்ளைங்களா சொல்லுங்க, ராஜா வாழ்க. ஏய் இங்க பாருங்க, நான் சொல்லுங்க, பாம்பு ராஜா வாழ்க. ஏய் நான் பாம்பு ராஜா சொல்லுவேன், நீங்க வாழ்கன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? பாம்பு ராஜா, பாம்பு ராஜா சொல்ல மாட்டீங்களா? சரி இருங்க, அவனுங்க 2 பேரை கெடுத்து விட்டுட்டு நான் ராஜாவான பிறகு உங்களெல்லாம் தூக்கி காட்டுல அடைச்சு வைக்கிறேன். இவன் யாரையா ஒருத்தனை கெடுக்கணுமே. சந்தோஷம் வந்துட்டான் வந்துட்டான் சந்தோஷம் பொங்குதே. வந்துட்டான். இப்ப பாருங்க பிள்ளைங்களா, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. பொங்கு பொங்கு. அல்லேலூயா. யாரோ குரல் கேக்குதே. சந்தோஷம் பொங்குதே, பொங்குதே, சந்தோஷம் பொங்குது. பொங்குது பொங்குதே. யாரு அது? ஏய், பாம்பு பாஸ்கர் நீயா? பாம்பு பாஸ்கர் தான். ஆ, யாபேசு, யானை யாபேசு, ஆ, எப்படி இருக்க? ரொம்ப சூப்பரா இருக்க. ரொம்ப செழிப்பா இருக்க போல இருக்கு. ஆமா ஆமா. முகமெல்லாம் உண்டா இருக்கு. ஏய், இப்பதான் 4 பூரி சாப்பிட்டு வரேன். 4 பூரியா? ஆமா. சரி இங்க பாரு யாபேசு, சொல்ல என்ன நடந்துகிட்டே கையில எதையோ வச்சிருக்க? ராஜா வந்து ராஜா ராஜா ராஜால. ஆமா. அவரு ஆ. நல்லா பைபிள் படிக்கணும் சொல்லியிருக்காரு. ஓஹோ, அதனால நான் இப்ப பைபிள் படிக்க போறேன். பிள்ளைங்களா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சரி சரி, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ எங்க? படி. பிள்ளைங்களா ரெடியா? இவனை எடுத்து விட்டுருவோமா? என்ன என்ன யாபேசு கண்ணு தெரியலையா? பாம்பு பாஸ்கர், ஆ. இது ரொம்ப பெருசா இருக்கு பைபிள். பைபிள் பெருசா இருக்கா? ஆமா. உன் கையில இது பெருசா இருக்கிறது அதிசயமா இருக்கு. ஆமா ஆமா. நீ தான் பைபிளை விட பெருசா இருக்க. ஐயோ, நான் அப்படி இல்ல. ஆ. நான் டெய்லி த்ரெட்மில் போடுறேன். சரி இங்க பாரு, ஆ, அப்படியே கண்ணெல்லாம் சொருகுதே, நைட் எல்லாம் ஒரே வேலை போல இருக்க. ரொம்ப டயர்டுப்பா. அப்படியா? ஆமா. அப்படின்னா ஆ. இப்படி கொஞ்சம் உட்கார்ந்துகிட்டே பைபிள் படிக்கலாம்ல? கரெக்ட் தான், ஆ. கரெக்ட் தான். ஏப்பா ஏ, இது யானை பிள்ளைங்களா. யாபேஸ்க்கு யாராவது சேர் போடுங்கப்பா. இரு இரு. ஆ. பிள்ளைங்களா பிள்ளைங்களா உட்காந்து படிக்கலாமா? உட்காந்து படிக்க சொல்லிட்டாங்க ஆமா பிள்ளைங்க. படி படி, உட்கார்ந்து படி. ஆமா, யானை யாபேஸ் உட்கார வைங்கப்பா. ஆமா பாரு, காட்டுல எவ்வளவு அசிஸ்டன்ட் பாரு. ஆமா. யாபேசே, ஆ, ஆ. அந்த பைபிளை நல்லா கண்ணு முன்னாடி வச்சு படி. கத்தர் பிள்ளைங்களா ஆ, இப்ப பாருங்க பிள்ளைங்களா, என் மெய்ப்பராய் இருக்கிறார். யாபேசு பாம்பு பாஸ்கர பாரு, புக்கைய தலையில வச்சு படிக்கிற கண்ணு தெரியல. ஆமா. இவ்வளவு பெரிய உடம்புல ஆ. இவ்வளோட்டு கண்ணு தெரியல உனக்கு. பாம்பு பாஸ்கர ஆ. ரொம்ப சிரிக்காத. இங்க பாரு, ஆ. உனக்கு தான் கண்ணு தெரியலையே, அப்புறம் ஏன் ஆமா. படிக்கிற? அதானே. பிள்ளைங்களா, ஆ. பைபிள் படிக்காத அப்படி சொல்லுங்க. ஏ,
படிக்க பாருங்க சொல்றேன். படிக்காத சொல்லுங்க. ஏய் அப்படி இல்ல, படிக்காத படிக்காத. இங்க பாரு பாம்பு பாஸ்கர், ஆ. பிள்ளைங்க படிக்க சொல்லிட்டேன், நான் படிக்க போறேன். பிள்ளைங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்களே வீட்டுக்கு போய் படிக்க மாட்டாங்க. அதுவும் உண்மைதான். ஆமா, வீட்டுக்கு போய் எல்லா பாவ வேலையும் செய்வாங்க, அப்படிதானே? ஆமா 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 ஆமா, போய் பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, ஆமா, அடுத்தவனை ஆமா. போட்டு அடிப்பாங்க, ஆமா எல்லா கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க. ஆமா சும்மா கடிக்க சொல்றாங்க, ஆமா தானே? ஆமா ஆமா. இங்க பாரு, யா பேசு. சொல்ல நிறைய பிள்ளைகளை கவனிங்க. நிறைய படிச்சோன்னா மண்டையில இருக்க முடியெல்லாம் கொட்டி போயிடும். ஐயோ வேணாம் வேணாம். பாரு, இப்பவே மண்டையில முடியே இல்ல. ஆமா ஆமா, வீக்குதான் வைக்கணும். அப்புறம் மொட்டையா பேசு மொட்டையா பேசுன்னு சொல்லுவாங்க. ஐயோ வேணாம் வேணாம். பிள்ளைகளா, அப்ப கஷ்டம் தானே? ஆமா. யா பேசு. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு அப்புறமா பைபிள் படி ஜெபம் பண்ணு. நல்ல யோசனை பாய்து. பிள்ளைங்களா, சரிதானே? நான் போயிட்டு வரட்டா? ஆமா ஆமா, பிள்ளைங்க கிட்ட போயிட்டு வரட்டா கேளு. பிள்ளைங்களா, நான் போயிட்டு வரட்டுமா? வேணாம் சொல்றாங்களே. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீ போய் தூங்கு. அது சரி, நான் போறேன். போ 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 போ. ஆஹா, ஓடு 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 ஓடு. எப்படி பிள்ளைங்களா, நல்லா இல்லையா? உனக்கு நல்லா இல்ல, எனக்கு நல்லா இருக்கு. ஏய், சாயந்தரம் எல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன். ஏய், இருங்க, அடுத்து ஒருத்த வரான், அவனுக்கு எடுப்போம். அவன் பேரு மங்கி மார்ட்டினா? மங்கி மார்ட்டின் தானே? அவன் தான். ஓ, மிக்கி. இவன் ஒருத்தன் எப்ப வர வர சோத்திரம் சோத்திரம். ஏய், யார் இது? நான் தான்டா பாம்பு பாஸ்கர். ஓ, பாம்பு பாஸ்கரா? என்னவோ சொன்னீங்க, என்னது? ஈசப்பாக்கு ஸ்தோத்திரம். எங்க சொல்லு பாப்போம். ஈசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏய், ஸ்தோத்திரம் சத்தமா சொல்லு. சர்வ வல்லவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னு சொல்லு. பரிசுத்தரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். உன்னை பார்த்தா எனக்கு ஒரே ஆத்திரம். என்னது? நீ ஸ்தோத்திரம், உன்னை பார்த்தா எனக்கு ஒரே ஆத்திரம். அப்படிலாம் சொல்லக்கூடாது பாஸ்கர். சொல்லக்கூடாதா? ஆமா. ஏய் பிள்ளைங்களா, இப்படி சொன்னா ஈசப்பா உன்னை தண்டிப்பாரு. என் கண்ணை குத்திடுவாரா? ஆமா. அப்படியா பிள்ளைங்களா? பரவாயில்ல, குத்துனா குத்திட்டு போட்டோம். இங்க பாரு பிள்ளைங்களா, ரெடியா? இவனை கெடுத்துருவோமா? ஏ மிக்கி, சொல்லு பாஸ்கர். இந்த பைபிள் ரொம்ப குட்டியா இருக்கு, கண்ணு தெரியுதா? எனக்கு நல்லா தான் தெரியுது. எனக்கு இங்க இருந்து பார்த்தா தெரியலையே. இங்க இருந்து பார்த்தா தெரியாது பாஸ்கர். அதனால கண்ணு தெரியாம நீ படிச்சு கண்ணு கெடுத்துக்காத. வீட்டுல போன் எல்லாம் இருக்கு, அத பார்த்து நல்லா கண்ணை சார்பா வச்சுக்க. ஆனாலும் எனக்கு ஆண்ட ஏசப்பா இந்த கண்ணை எனக்கு நல்லதா கொடுத்திருக்காரு. அப்படியா? முட்டி போட்டு ஜாப் போடுறது எனக்கு நல்லாவே புரியும். ஏய் பிள்ளைங்களா, அவனை பைபிள் படிக்க வேணான்னு சொல்லுங்க. ஏய் மிக்கி, கண்ணு கெட்டு போயிரும்டா, பைபிளை மூடி வைடா. கண்ணு கெட்டு போனாலும் ஏசப்பா என் கூட பேசுவாரு இந்த பைபிள் மூலியமா. அப்ப நீ ஏசப்பா கூட பேச போறியா? பண்ணும்போது முட்டி போடா. ஆமா, ஏய் முட்டி எல்லாம் வலிக்கும்டா. பரவாயில்ல, பரவாயில்லையா? ஆண்டவர் எனக்கு பெலன் தருவார். ஏ பிள்ளைங்களா, எல்லாம் சொல்லுங்க. மிக்கி, சத்தமா சொல்லுங்க. ஏ மிக்கி, ஜெபம் பண்ணாத. ஏய், நான் சொல்றது சொல்லுங்க பிள்ளைங்களா. ஏ மங்கி, ஜெபம் பண்ணாத. இல்லைங்களா? ஜெபம் பண்ணலனா ஏசப்பா உங்க கூட பேச மாட்டாரு. பாம்பு பாஸ்கர் பேச்ச கேட்காதீங்க. ஏசப்பா பேசலனா என்ன? நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நீ பேசினா எனக்கு கேட்காது. கேட்காதா? ஆமா. ஏய், ஏசப்பா பேசல என்னடா பேசுவாரு? நல்ல பிள்ளையாரு, ஜெபம் பண்ணு, பைபிள் படி, கெட்டதை செய்யாத, கெட்ட பழக்கம் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நான் பேசினா, நீ பேசினா நீ சொன்னதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா தான் நடக்கும். என் கூட ஃப்ரெண்டா இருந்தா கெட்ட பையனா ஆயிடுவேன். அப்படியா பிள்ளைங்களா? ஏய், நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே? சரி, போய் தொலைங்க. மிக்கி வந்து என் ஃப்ரெண்டு. ஏ விக்கி, மரியாதையா பைபிளை மூடி வச்சுட்டு எழுந்து நின்று கொஞ்ச நேரம் போய் தூங்கு. இல்ல, என்னால முடியாது. இப்ப பாருங்க, விக்கி போயிடுவான். விக்கி, உனக்கு பிடிச்ச வாழைப்பழத்தை வாங்கி வச்சிருக்கேன், வா வா உனக்கு தரேன். வாழைப்பழமா? வேண்டாம், ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஜெபம்லாம் பண்ணக்கூடாது. பிள்ளைங்களா சொல்லுங்க, ஜெபம் பண்ணாம சாப்பிடு. சொன்னாங்க பாரு. அப்படி இல்ல, ஜெபம் பண்ணாம
சாப்பிடு. முடியாது. நான் போய் ஜெபிக்க போறேன். ஏய், ஏசப்பா விக்கி. கூட பேச போறேன். ஏய் விக்கி. என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாப் பண்ணுங்க. ஏய் போ மங்கி. பாஸ்கர், உன் கூட நான் சேர மாட்டேன். ஏய் போகாதடா. ஏய் போகாதடா. டேய் 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 மர டேய் மிக்கி மக்கி. ஏய் குரக்கு. நான் போயிட்டானே. என்ன இவன் கேட்கவே மாட்டேங்கிறான்? கேட்க மாட்டானா? இவன் ரொம்ப நல்ல பையனா? சரி பேசாம ராஜா கிட்டயே போய் ஐஸ் ஊத்துற வேண்டியதுதான். ராஜாவை புகழ்ந்து பாடிட்டோம்னா நம்மளையே என்ன வாக்கிடுவாரு? ஆமா, ஏசப்பா கிட்ட பேசுறதை விட ராஜா கிட்ட பேசினா நமக்கு நல்ல ரிவார்டு கிடைக்கும், நல்ல பரிசு கிடைக்கும். ஆமா தானே? ஏ ஆமா ஆமா அட ஆமா பிள்ளைங்களா. உங்ககிட்ட பேசி எனக்கு தொண்டெல்லாம் வலிக்குது. நான் போய் ராஜா கிட்டே பேசுறேன். ஹலோ ராஜா. ராஜா ஆ, 12 வருஷமா இருந்த பாடாத பாடு 2 செகண்ட்ல எனக்கு மாறி போச்சுது. யாரா அது இவ்வளவு சூப்பரா பாடுறது? ராஜா 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 நான் தான் ராஜா. வா இங்க வா. நான் தான் யானை ஆபேஸ். யாபேசு. ஆமா. நல்ல பிள்ளையா இருக்கியாப்பா? வெரி குட்டா. என்ன பிள்ளைங்களா, இந்த யாபேஸ் நல்ல பையனா இருக்கானா? இல்லையா? இந்த யானை ஆபேஸோட மைக்கு செத்து போச்சு. ஆமா. ராஜா, நான் வெரி குட் பாய் ஆயிருந்தேன். உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி நான் பைபிள் படிச்சேன். வேணா பசங்களை கேளுங்களா? பசங்க பிள்ளைங்களா, பைபிள் படிச்சேன் தானே? ஜெபம் பண்ண சொல்லு. ராஜா ராஜா, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த பாம்பு பாஸ்கர் தான் எனக்கு எடுத்து விட்டான். நான் போய் அவனை அனுப்புறேன். ஆமா. இரு இரு. அப்ப பிள்ளைங்களா, இந்த யானை யாபேசு ஒழுங்கா இல்லைல்ல? ஆமா, யானை யாபேசு ஒழுங்கா இல்லைன்னா நீ போ. நீ வந்து சரிப்பட்டு வர மாட்டே. நீ போ. வேணாம், போ போ. இப்ப யார் தான் ஒழுங்கா இருந்தா? இந்த மிக்கி மாட்டேன்னு இவன் ஒழுங்கா ஜெபம் பண்ணானா? பைபிள் படிச்சானா? ஏசப்பாக்கு கீழ் படிச்சிருந்தானா? யாரையும் டிஸ்டர்ப் பண்ணானா? இல்லையா? யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலையா? அப்போ உங்க முடிவு தான். நீங்க சொல்ற முடிவுல மிக்கிய நம்ம ராஜாவா முடிவு பண்ணிடலாமா? ஆமா, இனிமே மிக்கி இனிமே இந்த மொத்த காட்டுக்கும் நீதான் ராஜா. நாமத்தினாலே நான் அவனை ராஜாவா அப்பாயிண்ட் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ ராஜா. எல்லா மிக்கிக்கு கை தட்டுங்க. ஆமா, இனிமே நீ இப்ப பண்ணது மாதிரி இதே மாதிரி டெய்லியும் பண்ணணும். ஓகேவா? டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளையா இருக்கணும். ஓகே ராஜா. ஓகேவா? ஓகே ராஜா. பொறுப்பே நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன். ஓகே ஓகே ராஜா. வெரி குட். சரி, நான் போயிட்டு வரேன். வேற என்ன பண்ணலாம்? ஏசப்பா இந்த மிக்கி மாட்டின் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ராஜா ராஜா இருங்க, வந்துடுறேன், போகாதீங்க, போயிடாதீங்க. என்னாச்சு? என்னாச்சு? யாரு யாரு? பிள்ளைங்களா, ராஜா வாழ்க சொல்லுங்க. ராஜா சொல்லுங்க. யாரு? நான் ராஜா இல்லையே. வேற யாரு ராஜா? இல்ல இல்ல, எங்களுக்கு நீங்க தான் எப்பவுமே ராஜா. என்ன பிள்ளைங்களா? பாஸ்கர், பாம்பு பாஸ்கர். ராஜா, நானு என்னோட பதவிய நான் மிக்கி மார்ட்டினுக்கு கொடுத்துட்டேனே. இப்ப ராஜா கிடையாது. என்னது? என்ன பிள்ளைங்களா? அப்படியா? என்ன ராஜா, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்னாச்சு? என்னாச்சு? மிக்கி மார்ட்டினுக்கு மண்டை தான் பெருசு, ஆனா மண்டைக்குள்ள மூளையே இல்ல. என்ன பண்ணா? ஆமா, அவன். ஐயோ ஏசப்பா, நான் தப்பான முடிவு எடுத்துட்டேனா? பிள்ளைங்களா, மிக்கி வந்து கெட்டவன் தானே.
ராஜா பிள்ளைங்களா ஆ. சொல்லுங்க ராஜா ஆ, என்ன மாதிரி ஒரு அறிவாளி இந்த காட்டுல யாருமே இல்ல ராஜா. அப்படியா சொல்ற? என்ன பிள்ளைங்கிட்ட கேளுங்க. பிள்ளைங்களா இல்லையாமே? ஆஹா, என்ன ராஜா வாக்கிருங்க ராஜா. என்ன பிள்ளைங்களா, இவனை ராஜா வாக்கலாமா வேணாமா? நான் ஏன் ஏன் பண்ணக்கூடாது? ஏய் இல்ல இல்ல அது பொய். பாஸ்கர், ஆ, நீ ஒழுங்காவே இருக்க மாட்டேங்கிறியாமே. ஆமா ஆமா பிள்ளைங்க பொய் பேசுறாங்க. நான் யாரையும் கெடுத்து விடல. பிள்ளைங்களா போய் பேச மாட்டாங்க, நீ தான் போய் சொல்ற. இல்ல இல்ல பிள்ளைங்க பொய் பேசுறாங்க. பிள்ளைங்களா நீங்க போய் சொல்றீங்களா, இவன் போய் சொல்றானா? பாத்துக்கோ, நீ தான் போய் சொல்ற. இல்ல ஏய், பாம்பு பாஸ்கர், ஆ. நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் இவன் என்னடா பண்ணா? ஏமாத்துனானா? யா பேச ஏமாத்துனது இவன் தானா? ஏய் பாம்பு பாஸ்கர், ராஜா இங்க பாரு, ஆ. நீ இருக்கிறது இல்லாம எல்லாத்தையும் கெடுத்து விடுறதுனால நான் இங்க உன் காட்டுல இருந்து நீ நாட்டுக்கு போய் வாழு. ஐயோ அப்பதான் மனுஷங்களோட நீ அடிபட்டு உதப்பட்டு அப்படி வாழுவ. ஐயோ ராஜா வேண்டாம் ராஜா, நான் இங்கே காட்டுல ஓரமா இருந்துக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. ஐயோ நீ பண்ண தப்புக்கு இதுதான் உனக்கு தண்டனை. பிள்ளைங்களா வேணான்னு சொல்லுங்க. நாட்டுக்கு போக சொல்லுங்க. ஐயோ நாட்டுக்கு இவங்க இவங்க ஊருக்குலாம் போனா என்ன அடிப்பாங்களே. ஆமா, நீ பண்ண தப்புக்கு அதுதான் உனக்கு தண்டனை. ஐயோ ராஜா யாரும் இழுக்கறாங்க என்ன பின்னாடி. இழுக்கறாங்க. பாத்தீங்களா பிள்ளைங்களா, நீங்களும் இனிமே என்ன பண்ணக்கூடாது, யாரையும் கெடுத்து விடக்கூடாது. ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், சரியா? ஓகே, நான் போயிட்டு வரேன். பாய். ஓகே, ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. ஆமாம், என்ன சொன்னாங்க? யாரையும் என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், ஏமாற்றக்கூடாது. யார் பண்ணுற வேலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை தான் சொல்லி கொடுத்தாங்கல்ல. சரி, நேராக உட்காருங்க. எல்லாம் ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க பார்க்கலாம். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. இப்போ உங்களை நாங்கள் கிளாஸஸ்க்கு அனுப்ப போகிறாங்க. வந்து நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்திங்கன்னா கிளாஸஸ்க்கு போகலாம். ஆமா அண்ணே. அண்ணே, அப்போ ஜெபம் பண்றவங்களுக்கு, ஓகேண்ணே. பைபிள் படிக்கிறவங்களுக்கு ஆமாம், ரிவார்டு கிடைக்கும், கண்டிப்பாண்ணே. இப்போ gift கிடைக்கும். அப்படிதானே பிள்ளைங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுவீங்க, பைபிள் படிப்பீங்க தானே? அப்போ ஏசப்பா உங்களுக்கு என்ன தருவாங்க? ஆமா, பரிசு தருவாங்க. ரெடியா? இப்போ ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கை கூப்பிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. ஏசப்பா, நான் உங்க பிள்ளையா, நல்ல பிள்ளையா நான் வாழ போறேன், தினமும் ஜெபிப்பேன், தினமும் பைபிள் படிப்பேன் அப்படி சொல்ல போறோம். சொல்லலாமா? பாய்ஸ் பேசாதீங்க. எல்லாம் கண்ண மூடி. பாய்ஸ் எல்லாம் கண்ண மூடி இருக்கிறாங்க. சூப்பர்ண்ணே. கேர்ள்ஸ் பேசாதீங்க. ஜோம் வந்துட்டு நம்ம கிளாஸுக்கு போக போறோம். சைலண்டா உட்காருங்க. கண்ண மூடி. எல்லாம் நான் சொல்றது சொல்லுங்க. அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்க ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி உங்க கூட பேசி நல்ல பிள்ளைங்களா இருப்போம். எங்களுக்கு உங்க பலனை தாங்க. நாங்க கெட்டது செய்யாம இருக்க, கெட்ட பழக்கத்துல இல்லாம இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க இருதயத்துக்குள்ள நீங்க வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. எங்களை உங்க கரத்துல கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சூப்பர். அப்போ நம்ம தினமும் என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம், பைபிள் படிப்போம். ஆமா தானே?